வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். ஏற்கனவே வாரிசு சான்று வேண்டிய மனுவும் அதை நிராகரிக்கும் அதிகாரியும் சட்டம் அறிய எனது ஆர்டிஐ மனுவும் என பாகம் 1, 2 என 2 வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பாகம் 1 பார்த்தீங்கன்னா, வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் நகல் எனக்கு அனுப்பப்பட்ட விவரங்களை பதிவு செய்திருப்பேன். பாகம் 2ல் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சின்னசேலம் வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டவை தொடர்பாக எனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்ளவையை பதிவு செய்திருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக கோட்டாட்சியருக்கு அனுப்பிய மனுவுக்கும் வட்டாட்சியருக்கு அனுப்பிய மனுவிற்கும் இதுநாள் வரை எவ்வித பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. மாநிலத்தில் இருந்தும் மாவட்டத்தில் இருந்தும் ஒரு வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோக்களை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து லாஸ்ட்டாக எங்கிருந்து தீர்வு கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து வட்டாட்சியர் அலுவலகத்துடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்கிறேன். வாங்க கிராம நிர்வாக அலுவலருடைய பதிலை பார்க்கலாம். அனுப்புனர் திரு ஆ. குமார், கிராம நிர்வாக அலுவலர், கரடுச்சித்தூர் வடக்கு கிராமம், சின்னசேலம் வட்டம். பெறுநர் சே. பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை, மாரியம்மன் கோவில் தெரு, கரடுச்சித்தூர் கிராமம், சின்னசேலம் வட்டம், 6,62,207. தா. ஆ. உ. சா. 2005 பார் சி. பாவ் 01 2024. நாள் பார்த்தீங்கன்னா 24/9/2024. பொருள்: தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம் வட்டம், கரடுச்சித்தூர் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த திரு பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் கோரியது தொடர்பாக. பார்வை: திரு பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை என்பவரது மனு நாள் 27/8/2024. வினா எண் 1ற்கான தகவல் வினா எழவில்லை என்று தகவல் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் கேட்ட தகவல் பார்த்தீங்கன்னா, பொது தகவல் அலுவலர் பணிபுரியும் அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் பற்றிய விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 4(1)(b) மற்றும் 2(f) படி நான் கோரும் தகவல்கள் பொது அதிகார அமைப்பில் விலக்களிக்கப்பட்ட தகவல் என நான் அறிவேன். ஒருவேளை விலக்கு அளிக்கப்பட்ட தகவல் இல்லை எனில் அதற்கான உரிய தகவலை வழங்கவும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். அதற்கு தான் வினா எழவில்லை என்று பதில் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் 1.1ல் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றை ஆன்லைனில் விண்ணப்பிக்கின்ற போது அது கிராம நிர்வாக அலுவலர் முதல் யார் யாருடைய ஐடிக்கு மாற்றப்படுகிறது என்ற விவரங்கள் அது அடங்கிய தகவலை வழங்கி அதுக்கு உண்டான ஆவணங்களை சான்றிட்ட நகலாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதற்கான பதில் வினா எண் 1.1க்கான தகவல்: தாங்கள் கோரிய தகவல்களை tnedistrict.tn.gov.in என்ற இணையதளத்தில் மனு எண்ணை உள்ளீடு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு தகவல் தெரிவிக்கப்படுகிறது என்ற தகவல் வழங்கப்பட்டுள்ளது. 4 வாரிசு சர்டிஃபிகேட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை பற்றிய விவரங்களும் அதுக்குண்டான நகலும் கேட்டிருந்தோம். அதுதான் தகவல் 1.2ல் கேட்கப்பட்டது. ஆனால் அதுக்கு இவர்கள் அளித்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.1ல் உள்ள தகவலே இதற்கும் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது TNEdistrict என்ற அந்த இணையதளத்து மூலமாகவே பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் 1.3ல் நான் என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை 478 மற்றும் 110 படி தான் இந்த வாரிசு சான்று விசாரணை செய்யப்பட்டதா, விசாரணை செய்து தான் நிராகரிப்பு செய்யப்பட்டதா, அப்படி ஒருவேளை தவறான முறையில் விசாரணை செய்து நிராகரிக்கப்பட்டால் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டிருந்தேன். அதற்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். வினா எண் 1.3க்கான தகவல்: அரசாணையில் தெரிவித்துள்ளபடியே விசாரணைகள் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வாரிசு சான்று தொடர்பாக மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களிடம் செய்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது என்ற தகவல் வழங்கப்பட்டுள்ளது. வினா எண் 2க்கான தகவல் வழங்கப்பட்டவை: தாங்கள் கோரிய தகவல்களை tnedistrict.tn.gov.in என்ற இணையதளத்தின் மனு எண்ணை உள்ளீடு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ரசீதி மனுதாரரிடமே இருக்கும் எனவும், சான்று நிராகரிக்கப்பட்டால் தொகை திருப்பி வழங்கப்படுவது தொடர்பான அரசாணை ஏதும் இவ்வலுவலகத்தில் இல்லை என்ற தகவல் வழங்கப்படுகிறது. இதில் முக்கியமான தகவல் இது பாருங்க. அதாவது தகவல் 2.1: ஒரு நபர் இறந்துவிட்டால் ஒரு வாரிசு சான்று வழங்கப்பட வேண்டுமா என்ற தகவல் வழங்கவும். தந்தை இறந்துவிட்டால் தாய், தந்தை,
சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என 4 நபர்கள் இருக்கும்போது ஒரு நபருக்கு மட்டும்தான் சான்று வழங்கப்படுமா என்ற தகவல் வழங்கவும். ஒரு நபர் வாங்கிய சான்றை மற்றவர்களிடம் வழங்க மறுக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு சான்று வழங்கக்கூடாது என்பதற்கான அரசாணையின் நகலை சான்றிட்ட நகலாக வழங்கவும் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க கொடுத்த பதிலை பார்க்கலாம். வினா எண் 2.1க்கான தகவல்: விண்ணப்ப எண்ணை கொண்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் அதே சான்றை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. வினா எண் 3க்கான தகவல்: வட்டாட்சியர் நிராகரிப்பு செய்தது தொடர்பாக ஆவணங்கள் ஏதும் இப்பொது அதிகார அமைப்பில் இல்லை என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வினா எண் 3.1 மற்றும் 3.3க்கான தகவல்: தாங்கள் கோரிய தகவல்களை tne.district.tn.gov.in என்ற இணையதளத்தில் மனு எண்ணை உள்ளீடு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வினா எண் 3.2க்கான தகவல்: மனுதாரர் கோரிய ஆவணங்கள் ஏதும் இப்பொழுது பொது அதிகார அமைப்பில் இல்லை என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வினா எண் 4க்கான தகவல்: வினா எண் 4க்கான தகவல் இப்பொது அதிகார அமைப்பில் இல்லை என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோல் தகவல் இல்லை என தெரிவிக்கப்பட்டதனால மத்திய தகவல் ஆணையம் ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணையில் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 166 மற்றும் 201 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அதுவும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து எடுத்து இந்த விஷயங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் அடுத்த வீடியோவில் ஐபிசி செக்ஷன் 166 மற்றும் 201 பதிவு செய்கிறேன். தகவல் 3.4க்கு மேற்கண்ட 4 வாரிசு சான்றுகள் தொடர்பாக விசாரணை செய்த அதிகாரிகள் முதல் கடைநிலை பணியாளர் வரை விஓஓ, ஆர்ஐ, ஹெச்யூடிடி மற்றும் வட்டாட்சியர் அவர்களின் பதவி, பெயர், வாரிசு சான்று தொடர்பாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு மற்றும் பணி தொடர்பான தகவல் வழங்கவும் அப்படின்னு தகவல் கேட்கப்பட்டது. அதற்கான தகவல் அவங்க வழங்கியதை பார்க்கலாம். வினா எண் 3.4க்கான தகவல்: மனுதாரர் தகவல் கோரிய பார்வை 1 முதல் 4 வரையிலான 4 வாரிசு சான்றுகள் தொடர்பாக 2/11/2022 முதல் யார் யார் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் விசாரணை செய்தார்கள் என்பது பற்றிய தகவல் இவ்வலுவலக பொது அதிகார அமைப்பில் இல்லை என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தகவல் 4.1ல் வாரிசு சான்று தொடர்பாக 1/1/2022 முதல் தற்போது வரை பதிவு செய்யப்படும் பதிவேடு, கணினியில் பதிவு செய்யப்படக்கூடிய விவரங்கள் மற்றும் அதன் கோப்புகளை கலாய்வு செய்ய அனுமதி கோரப்பட்டது. அதற்கு வழங்கிய தகவலை பார்க்கலாம். வினா எண் 4.1க்கான தகவல்: கிராம நிர்வாக அலுவலர் லாகினில் உள்ள தகவல்கள் 3ஆம் நபர் தொடர்புடையவை என்பதாலும் 1/1/2022 முதல் தகவல் கோருதல் என்பது ஒரு பொது அதிகார அமைப்பின் வள ஆதாரங்களை உரிய விகிதத்தில் அல்லாமல் திசை திருப்பக்கூடும் என்பதால் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 7(9) கீழ் தகவல் வழங்க இயலவில்லை என தெரிவிக்கப்படுகிறது என்ற தகவலை கிராம நிர்வாக அலுவலர், கரடுச்சுத்தூர் வடக்கு, சின்னசேலம் வட்டம் என்பவர் கையொப்பமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட தகவல்தான் இவை. இது தொடர்பான முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் இதற்கு முன்பாக போடப்பட்ட பாகம் 2 பாகம் 1க்கான வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். அதோடு இது சம்பந்தப்பட்ட PDF லிங்கையும் இணைத்து வைத்துள்ளேன், பார்த்து பயன்பெறுங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.